சுபாஷினி கணபதியிட்டேருந்து துவங்குறேன். தமிழ்நாடு தான் இந்தியாவிற்கான மாடல் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறாரு. திராவிட மாடல் என்ற பெயரில் ஏமாற்றும் திமுக பட்ஜெட், இபிஎஸ் உடைய விமர்சனம். இதில் தமிழ்நாடு தான் இந்தியாவிற்கான மாடல் அப்படிங்கிறத என்ன அர்த்தத்தில் முதலமைச்சர் சொல்கிறார்? முதலமைச்சர் எந்த அர்த்தத்தில் சொன்னார்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இந்த பட்ஜெட்டை பார்க்கும்பொழுது எப்படி தெரியுதுன்னா, இவங்க யூனியன் பட்ஜெட்டோட அலைனாகி போகிறது வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. ஸோ இப்போ யூனியன் பட்ஜெட்டோட ஸ்கீம்ஸ் பார்த்தோம்னா நிறைய ஸ்கீம்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் இந்த வீடு கட்டி கொடுக்கறது ஆகட்டும், இல்லை ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆகட்டும், ஸ்கூலில் ஆகட்டும், இல்லை இந்த ஷிப் பில்டிங் ஆகட்டும், இந்த மாதிரியான பல ஸ்கீம்ஸை வந்து இவங்க இப்போ தமிழ்நாடு பட்ஜெட்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதோட அலைன் ஆகி போகிறதுனால மேபி அது மாடல்னு சொல்லலாம், தெரியல எனக்கு. இப்போது இபிஎஸ் உடைய விமர்சனம், இது திராவிட மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் பட்ஜெட் ஏமாற்று அப்படிங்கிறாரு. அப்படி என்ன ஏமாற்று மாதிரி சொல்லியிருக்காங்க? பல திட்டங்களை தானே முதலமைச்சர் தங்கம் தென்னரசு திட்டங்கள் டெஃபினட்டாக இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து நலத்திட்டங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குழந்தைகள் ஊட்டச்சத்தில் ஆரம்பித்து பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், டூரிசம், பால் ஆகட்டும், அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், இல்லை இந்த தொழில், இது தொல் பொருட்கள் ஆராய்ச்சி ஆகட்டும், இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து டெஃபினட்டாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க தான். பட் மேபி இதோடைய ப்ராப்ளி லைக் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சின்ன கோவம்னு கூட சொல்லலாம். இது வந்து இந்த இவ்வளோ கடனை வாங்கி இந்த நலத்திட்டங்களில் போடும்பொழுது இதில் நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்த்தோன்னா மொத்தமாகவே ஒரு 12% தான். ஸோ அப்போ இவ்வளோ கடன் 30% கடன் வாங்கி அது வந்து அப்படியே ஒரு கீழே செலவாக போகும்பொழுது அதுலேருந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் வராது இல்லை. அப்போ நம்ம வந்து கரெக்டான எக்கனாமிக் டைரெக்ஷனில் போகிறோமா அப்படிங்கிறது ஆன கேள்வியாக கூட இருக்கலாம். இது ஒரு செயற்கை நிதி நெருக்கடி, மத்திய அரசால் உருவாக்கப்படக்கூடிய செயற்கை நிதி நெருக்கடி அப்படின்னு தான் அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்கிறார். அப்போ இந்த நிதி நெருக்கடி அப்படிங்கிறது மத்திய அரசு தானே உருவாக்குது? இல்லையே, இது செயற்கை நிதி நெருக்கடின்னு அவர் சொன்னது வந்து நிதி வந்து மத்திய அரசு கொடுக்க வேண்டியதை கொடுக்காததுனால நெருக்கடி இல்லை. எங்களை வந்து இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கியிருப்போம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்டாக சொன்னார். இன்னொன்று என்ன சொன்னார்னா, 71, 72 இது அவங்களுடைய தலைவர் கலைஞருடைய உரையை அதோடைய எக்ஸாம்பிள் எடுத்துட்டு அதில் சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி ஸ்டேட்டுடைய பொறுப்பு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்கிட்டையும் ரெவென்யூ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்கிட்டையும் இருக்குது. ஸோ டேக்ஸ் கலெக்ஷனுடைய பொறுப்பே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட வரணும். இதற்காக நமக்கு கான்ஸ்டியூஷனே திருத்த வேண்டிய ஒரு நிலை வந்தாலும் அதை பண்ணணும் அப்படின்னு கலைஞர் அன்றைக்கே சொன்னதாகவும் அதே அவல நிலை இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறதாகவும் தான் சொன்னாங்க. இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகள் எடுத்துட்டோம்னா இன்கம் டேக்ஸ்ன்றது ஸ்டேட் சப்ஜெக்ட் ப்ளஸ் சென்ட்ரல் சப்ஜெக்ட், சென்ட்ரல்லையும் வாங்குவாங்க ஸ்டேட்லேயும் வாங்குவாங்க, இன்கம் டேக்ஸில் ஆரம்பித்து எல்லாமே. ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போகணுன்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பாங்கிறது புரியலை. இப்போது விடுவிக்க வேண்டிய நிதியை மத்திய அரசு விடுவிக்கலை அப்படிங்கிறதும், வரி உயர்வு சம்பந்தமான விஷயங்களில் மாநில அரசோடு மத்திய அரசு கலந்து ஆலோசிக்கவில்லை, இதெல்லாம் ஒரு பெரிய குற்றச்சாட்டாக தானே தங்கம்? இல்லை, விடுவிக்க வேண்டிய நிதியை விடுவிக்கலைங்கிறதுல வந்து எல்லாமே கரெக்டாக தானே வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ பிடிச்சு வச்சு இந்த மாதிரி உங்களுக்கு தரமாட்டோம் அப்படின்னு பிடிச்சு வச்சது இந்த மாற்றான் தாய் அப்படிங்கிறதோடைய அர்த்தம்லாம் நிஜமாவே எனக்கு புரியல. ஏன்னா இப்போ ஜிஎஸ்டியை பொறுத்த அளவில் நீங்கள் ஸ்டேட் சப்ஜெக்ட் சென்ட்ரல் சப்ஜெக்ட், சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி இருக்குது. எஸ்ஜிஎஸ்டி போர்ஷன் நேராக வந்து ஸ்டேட்டுக்கு வந்துடுது, சிஜிஎஸ்டி போர்ஷன் சென்டருக்கு போயிடுது. இப்போ பிரச்சனை வந்து அந்த ஐஜிஎஸ்டி, இரு மாநிலங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த வர்த்தகத்தில் நம்மளுடைய ஷேர் என்ன, அங்கே தான் வந்து டிஃப்ரென்ஸே வருது. அங்கே தான் சென்டர் நமக்கு தர வேண்டிய இதுவே வருது. ஏன்னா காம்பன்சேஷன் எல்லாம் தாண்டி நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஸோ இப்போ அந்த ஐஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பிளேஸ் ஆஃப் சப்ளை, இது வந்து டெஸ்டினேஷன் பேஸ்ட் டேக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ யார் கன்சியூம் பண்ணுறாங்களோ அந்த நுகர்வோர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவரோ அந்த மாநிலத்துக்கு அந்த வரி வரணும். ஸோ இப்போ இது எல்லாமே ஃபார்முலா பேஸ்டாக இருக்கும்பொழுது இதில் அந்த ஒரு மாற்றான் தாய் ட்ரீட்மெண்ட்டோ இதை பிடிச்சு வைக்கிறதோ எங்கேயும் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. இல்லை, இப்போது தங்கம் தென்னரசு சொல்லக்கூடிய அந்த செயற்கை நிதி நெருக்கடி அப்படிங்கிறத அமைச்சர் ஒரு பார்வையில் சொல்கிறாரு. ஆனால் மத்திய அரசு உண்மையாகவே அதை உருவாக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த செயற்கை நிதி நெருக்கடிங்கிறது என்னது? இப்போ போன யூனியன் பட்ஜெட்டில் நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி கடன் வாங்கக்கூடிய இப்போ 50,000 கோடி வந்து அலோகேட் பண்ணாங்க. லைக் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி நீங்கள் பண்ணும்போது கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுடைய ஷேரை தரும் அப்படின்னு. இப்போ நம்ம வந்து இந்த வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுலாம் சொன்னோம். இப்போ நம்ம பீகாரில் வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக லோன் வாங்குறதுக்கான வழிவகைகளை வந்து செய்கிறதா யூனியன் பட்ஜெட்லேயே கொடுத்துருவாங்க. போன வருஷத்தை சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த வருஷம் அந்த வருஷமே வந்து நான் தமிழ்நாடுடைய பேரே இடம்பெறலை அந்த மாதிரிலாம் நம்ம வந்து குற்றச்சாட்டு வைக்கும்பொழுது தெளிவாகவே சொன்னாங்க. ஏன்னா ஜப்பானுடைய கடன்லாம் நம்ம வந்து வாங்கும்பொழுது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையெழுத்து போட்டு தான் நமக்கு இங்கே வருது. ஸோ நம்ம வந்து நிறைய கடன் வாங்குகிறோம். இன்றைக்குமே வந்து அவங்களுடைய குற்றச்சாட்டு என்னவா இருந்ததுன்னா, ஸ்பெசிஃபிக்காக கடன் நம்ம இன்னும் கூட வாங்கியிருக்கலாம்
அது வந்து தடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி தான் அதோட அர்த்தம். செயற்கை நிதி நெருக்கடி அப்படின்னு சொல்றதுக்கு அவர் 2 விஷயத்தை தானே சொல்றாரு. ஒண்ணு, தமிழ்நாட்டின் திட்டங்களுக்காக விடுவிக்கப்பட வேண்டிய நிதி விடுவிக்கல, வரி உயர்வு போன்ற விஷயங்கள்ல தமிழ்நாட்டோடு கலந்து ஆலோசிக்கவில்லை அப்படிங்கிறது தானே அந்த 2 புள்ளி அவர் வைக்கிறார். இல்ல, இப்போ தமிழ்நாட்டுக்கு விடுவிக்க வேண்டிய நிதி விடுவிக்கல அப்படின்னாக்கா அதுக்கு தேவைப்படுற அந்த கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தா டெஃபினட்டா அதுக்கான நிதி வந்திருக்குமே. இப்போ இது எதுலையுமே யாருடைய பீப்புள் ட்ரிவன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் இப்போ நடக்கிற மாதிரி தெரியலையே. இப்போ இது எல்லாமே கவர்னன்ஸ். ஸோ உங்களுடைய நீங்கள் யூட்டிலைசேஷன் கொடுக்கணும்னா யூட்டிலைசேஷன் கொடுக்கணும், ஆடிட் முடிக்கணும்னா ஆடிட் முடிக்கணும். ஸோ இங்கே என்ன கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணணுமோ பண்ணியிருந்தால் அந்த ஃபண்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ இங்கே இந்த செயற்கை நிதி நெருக்கடி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இல்லையா. நமக்கு இங்கே டெபிசிட் இருக்குன்னா இருக்குதான், அதை நம்ம ஒத்துக்கணும் இல்லையா. இல்லை, கல்விக்கான நிதியை ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மேண்டேட்டரி தானே. தர்மேந்திர பிரதான் அது ஒதுக்காததுனால தானே கடன் வாங்க வேண்டியது இருக்குது. இல்லை, இப்போ அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி சம்பந்தமாக இருக்கிற அந்த சர்ச்சை கிளியர் ஆச்சுன்னா அந்த பணமும் வரதானே வரும். இப்போ அந்த பிஎம்ஓடைய இல்லை, அப்படி அரசியலமைப்புலேயோ சட்டத்திலேயோ இல்லைல்ல, அது இல்லாத ஒரு சார்ந்து இருக்கும் பொழுது அப்போ அந்த திட்டத்தோட அலைன் ஆகும் பொழுது தானே நமக்கு இப்போ ஃபண்ட் வரும். இப்போ நம்ம மற்ற திட்டங்கள் எல்லாமே வந்து நம்ம யூனியன் கவர்மெண்ட்டோட அலைன் ஆகி போகிறோம். இப்போ கல்வி இதுக்கு கூட பார்த்தோம்னா நமக்கு 20% சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வருது, 40% இவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இப்போ இந்த வீடு இன்னொரு 1 lakh ஹவுசஸ் வந்து கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பிரதம மந்திரியோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கு, பிரதம மந்திரி சென்ட்ரல் கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன். நிதி எல்லாம் விடுவிக்கிறதுல இப்போ கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்படுதா மத்திய அரசுடைய கொள்கை ஏற்றுக்கொண்டால்தான் இந்த மாதிரி பட்ஜெட்ல நாங்க நிதி ஒதுக்கீடு செய்வோம் அப்படின்னா இருக்கா? நிதி ஒதுக்கீடுங்கிறது எங்கிருந்து வருது? இப்போ கான்ஸ்டியூஷனில் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நிதி ஒதுக்கீடுக்கு நேராக நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு போக முடியாது இல்லையா. கான்ஸ்டியூஷன்லேருந்து என்ன சொல்கிறாங்க, பட்ஜெட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளான் பண்ணலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் பிளான் பண்ணலாம். இது பவர்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பவர்ஸில் இப்போ நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மேபி ஒரு பர்டிகுலர் அலைன்மெண்ட்டில் எஜுகேஷன் தான் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு விஷன் எடுத்துகிட்டு போகும்போது அதோட அலைன் ஆகி வந்தால் தானே அந்த ஃபண்ட்ஸ் வரும். இப்போ எஜுகேஷன்றது நம்ம இங்கே முதியோர் நலன் தான் வந்து அப்படின்னு சொல்லும்போது அலைன் ஆகாது இல்லையா. அப்படி தமிழ்நாட்டிலேருந்து என்ன சொல்கிறாங்க, எங்கள்கிட்ட இருந்து தானே அதை நீங்கள் நிதியை வாங்குறீங்க, அப்போ எங்களுடைய தேவைக்கு நீங்கள் அதை கொடுக்கணும்ல. அப்போ எங்களுடைய தேவை அப்படிங்கும்போது இல்லை, அது எங்கள்கிட்ட இருந்து நிதியை வாங்குனீங்கன்றது எனக்கு தமிழ்நாடு அரசுகிட்ட இருந்து தானே ஜிஎஸ்டி மூலமாக பெறுறீங்க. இல்லை, அது தமிழ்நாடு அரசுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற அத்தனை கன்சியூமர்ஸுமே தானே ஜிஎஸ்டி கட்டுறாங்க. தமிழ்நாட்டிலிருந்து வாங்கின வரின்னு நம்ம எப்படி அதை சொல்கிறோம்னு புரியல. அதிகமான வரியை நாங்கள் தான் கட்டுறோம், அதிகமான ஜிஎஸ்டியை நாங்கள் தான் கட்டுறோம் அப்படின்னு தானே அமைச்சர். அதிகமான ஜிஎஸ்டி அப்படி இல்லையே. அதிகமான ஜிஎஸ்டி எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்துமே கட்டுறாங்க. முன்னாடி நமக்கு வந்து வேட் ரிஜைமில் தமிழ்நாடு வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்டாக இருந்தது. ஸோ டெஃபினட்டாக தமிழ்நாடு ஆகட்டும், மகாராஷ்டிரா ஆகட்டும், குஜராத் ஆகட்டும், இந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங் நிறைய இருக்கிற மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இப்போ இது டெஸ்டினேஷன் கன்சம்ஷன் பேஸ்ட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ வந்து இங்கிருந்து நிறைய வரி போகுது அந்த மாதிரி. இப்போ அந்த இதில் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய வரி வாங்குறீங்க, அது யூபி கொடுக்குறீங்க, மற்ற மாநிலங்களுக்கு, அதனால பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டால்தான் அதே தமிழ்நாட்டிற்கு நிதி அப்படின்னு ரிவர்ஸ் பண்ணும்போது தானே இங்கே சிக்கல் வருது. அதான செயற்கை நிதி நெருக்கடி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இப்போ திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் தானே அப்படின்ற அந்த கண்டிஷனே இப்போ ஒரு விஷனுக்காக ஒரு விஷயம் கிரியேட் பண்ணப்படுது. அதுக்குரிய பட்ஜெட் தான் அது. ஸோ இப்போ நம்ம வீட்லேயே வந்து இப்போ நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட போய் கேட்டு பாருங்க, அவங்க வந்து காய்கறி வாங்குறதுக்குன்னு வச்சுட்டு இருக்கிற பட்ஜெட்டை நீங்கள் ஒரு ஷர்ட் வாங்க கேட்டிங்கன்னா கொடுப்பாங்களா? இப்போ நீங்கள் எங்கே சொல்லப்பட்டிருக்கு, வீட்டில் தான் காசு இருக்குல்ல, எனக்கு ஷர்ட் வாங்குறது என்னோட அத்தியாவசியம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி தர முடியும்? ஸோ இப்போ அந்த பர்டிகுலர் ஸ்கீமுக்கு அலோகேட் பண்ண அந்த பட்ஜெட்னா அந்த பட்ஜெட்டில் அந்த ஸ்கீம் படி போனால் தானே தர முடியும். ஸோ இது வந்து சென்ட்ரலில் மட்டும் இருக்கிற விஷயமா தெரியலையே, ஸ்டேட்லேயுமே வந்து இப்போ அவங்க கோஆபரேட்டிவ்ஸில் இருக்கலாம். அந்த மாதிரி கண்டிஷனல் விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. இப்போ நமக்கு இந்த மகளிர் உரிமை கூட கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன்ஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணாதானே. இப்போ நம்ம அந்த கண்டிஷன்ஸில் நான் வரல, ஏன் எனக்கு இது ஏன் கொடுக்கப்படலை, எனக்கு ஒரு டிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் இருக்குது, கான்ஸ்டியூஷனில் எங்கே நான் இந்திய குடிமகன் எனக்கு ஏன் வரல அப்படின்னு நம்ம கேட்க முடியாதுல்ல. ஸோ ஒரு ஸ்கீம்னு இருக்குது, அதில் ஒரு அலோகேஷன் இருக்குன்னா அந்த ஸ்கீம் சார்ந்து போனால் தானே அதோட அலோகேஷனை பெற முடியும். இங்கே நிதியமைச்சர் சொல்கிறார்ல, எங்களுக்கு நிதி பற்றாக்குறை ஏன் வருது அப்படின்னா மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை முறையாக கொடுக்கல, திட்டங்களுக்கு ஒதுக்கல, இதனால தான் இங்க நிதி பற்றாக்குறை வருகிறது. மத்திய அரசு கிட்ட இருந்து நமக்கு இப்போ நம்மளோட பட்ஜெட்ல அதனால தான் வருது, கடன் சுமை அதனால தான் அதிகமாகுதுன்னு அவர் சொல்றாருல்ல. நிச்சயமா இல்லையே. இப்போ நம்ம இதோட அந்த வரவு செலவு பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 50% நம்மளுடைய ஸ்டேட் ஏர்ன்ட் ஓன் ரெவென்யூ, அதாவது நம்மளுடைய ஸ்டேட் டாக்ஸஸ், ஸ்டாம்ப் டியூட்டி, இது போன்ற நம்மளுடைய ஸ்டேட்டுடைய ரெவென்யூ கிட்ட இருந்து வருது. 12% மத்திய அரசு கிட்ட இருந்து வருது. இன்னொரு 5% நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக மத்திய அரசு நமக்கு கொடுக்குது. இது வந்து ஒரு 70% கிட்ட வந்துருச்சா. இந்த 70% நமக்கு எப்படி போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா
30% கிட்ட சேலரிஸாக போகுது. அதுக்கப்புறமா ஒரு 12% கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், 15% இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. மிச்சம் இருக்கிறது நம்மளோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ்க்கு போகுது. ஸோ இந்த வரவுக்கும் இந்த செலவுக்கும் சரியா இருக்கு. இதை தாண்டி நம்ம பண்ற வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு தான் நமக்கு 30% தேவைப்படுது. அதுக்கு தான் நம்ம 31% கடனை வாங்குறோம். இப்போ இந்த நிதி நெருக்கடிங்கிறது நம்மளுக்கு இதுல இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வரல அப்படின்னு நம்ம அதை வந்து ஒரு கம்ப்ளைண்டா சொன்னோம்னா, அப்போ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட அலைன் ஆகும்போது அதெல்லாம் நம்ம வாங்கிட்டு தான் உரிமை தொகை சொல்றீங்க. அதுக்கு 10,849 கோடி ஒதுக்கீடு செய்திருக்காங்க. இது மீண்டும் ஒரு பண சுழற்சியா தானே ரிவால்வ் ஆகுது. அது பொருளாதாரத்தை உயர்த்துற விஷயம் தானே. இது இந்த பண சுழற்சின்னு சொல்லும்போது இப்போ நமக்கு OECD போன்ற லைக் அந்த எக்ஸ்பர்ட் கிட்ட இருந்து நமக்கு வரது என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு நலத்திட்டங்கள் எல்லா நாட்டிலையும் எல்லா மாநிலங்களையும் நிச்சயமா இருக்கும். ஏன்னா நலத்திட்டங்களோ இந்த மாதிரியான ஒரு இன்க்ளூசிவ் growth-ஓ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சலுகைகள் கொடுக்கறது மூலமாவோ இல்லை இலவசங்கள் கொடுக்கறது மூலமாவோ தான் நம்ம வந்து டெஃபினட்டாக கொண்டு வர முடியும். பட் அந்த சலுகைகளை 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ உலக நாடுகளில் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து கண்டிஷனல் டார்கெட்டடாக இருக்கணும் ஒன்று. ஸோ இப்போ கண்டிஷனல்னா என்ன? இப்போ நான் ஸ்கூலுக்கு போனேன்னா இதை எப்படி மேம் இழப்புன்னு சொல்ல முடியும்? அவங்களுக்கு மகளிருக்கோ இல்லை படிக்கிற மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடியது சமூகத்துக்குள்ள அது சுழற்சி ஆகி மீண்டும் அரசுக்கு வருவாயா தானே வருது, வரி வருவாயா தானே உள்ள வருது. எப்படி வருவாயா வருதுன்னு சொல்றீங்க? இந்த 1000 ரூபா இல்லை சமூகத்தில் அந்த காசு புழங்குது இல்லை, இன்டைரக்ட் மூலமா வருது, செலவழிது. லைக் பண சுழற்சி டெஃபினட்டா இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அந்த பண சுழற்சி நம்ம வந்து அதுவா நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்போ நம்ம ஒரு லாங் டேர்ம் growthல எதிர்பார்க்குறோம்னா, நம்ம கடன் வாங்கி நம்ம இன்வெஸ்ட் பண்றது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையோ ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையோ இருந்ததுன்னா அங்கிருந்து நமக்கு வந்து டெஃபினட்டா growth வரும், ரெவென்யூ வரும். ஸோ அப்போ நம்ம இந்த கடனுக்கு நம்ம இன்னைக்கு 15% வட்டி கட்டுறோம்னா அதுக்கான மத்திய அரசுக்கு இதன் மூலமா ஜிஎஸ்டி வருவாயும் வருது. இந்த 1000 ரூபாய் மூலமா மாநில அரசுக்கும் தானே வருது. மாநில அரசுக்கும் வருது. மாநில அரசுக்கு குறைந்து வருது, மத்திய அரசுக்கு அதிகமா வருது. ஈக்குவலா வருது. மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஈக்குவலா வருது. இப்ப நம்ம அப்படி விஷுவலைஸ் பண்ணோம்னா, இப்ப கிராமத்துல இருக்கிற ஒருத்தருக்கு 1000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அவங்க வந்து போய் பாம்பேலயோ இல்ல இத பொருளாதார மந்த நிலை நம்ம சொல்ல முடியாதுல்ல மேடம். பொருளாதார மந்த நிலை உருவாக்குறது அப்படி மந்த நிலைன்னு சொல்லல. சோ இப்போ நீங்க கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றது நீங்க வந்து growth oriented-ஆ டார்கெட்டடா இவ்வளவு வருஷத்துக்கு இந்த ஸ்கீம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது, இதை நான் சொல்லல, உலக அளவுல இருக்கிற பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. சோ ஒரு வளரும் நாட்டுல இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ் கொண்டு வரும்பொழுது கண்டிஷனலா டார்கெட்டடா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு பீரியடுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து ஒன்ஸ் அதோடைய டெவலப்மெண்ட், இப்போ நீங்கள் பண சுழற்சி உங்களுடைய எய்மா இருந்ததுன்னா, பண சுழற்சி ஓகே எக்கனாமிக்கலி நம்ம இப்போ கொஞ்சம் பெட்டர் ஆயிடுச்சு, இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது அது வந்து நிறுத்தப்படணும், அது நெக்ஸ்ட் லெவலில் வரணும். அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் இதை லேடர்னு சொல்கிறாங்க. ஸோ சிலது வந்து நமக்கு ப்ரொடக்டிவாக இருக்கிற ஸ்கீம்ஸு, அன்ப்ரொடக்டிவ் ஸ்கீம்ஸ். ஸோ இங்கே நம்ம எங்கே அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். நன்றி மேடம்.